ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் அண்ட் மான்வாவோட எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பழைய மாதிரி எனக்கு ஒர்க் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் போட முடியல. இன்றைக்கி ஒரு நாள் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். அதனால தான் ஒரு எபிசோட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எப்படி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு இன்றைக்கே வந்துடும். இன்றைக்கினா கரெக்டாக செப்டம்பர் 10 தான் இதை நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே. ஒரு எபிசோட் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். கடைசி எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த சதர்ன் பார்டர் ரீஜன் இருக்குல்லையா, அந்த இடத்துல காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபேமிலி தேடி போயிட்டுருக்கான். இவங்க 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க சதர்ன் பார்டர் ரீஜனில். இப்போ நம்ம ஹீரோ ஜீன் கிங்டம் வெல்ஸ் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அங்கே செம்பர் வில்லேன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை தேடி இப்போ நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். ஏன்னா இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல 3 நாளுக்கு கேம்ப் போட்டுருவோம். அதாவது பேஸ் கேம்ப் அங்கே போட்டு தங்கிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். அதை கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இடமே பேசியிருக்காங்க. கமாண்டர் எடிங்டன் இந்த மாதிரி ஏதோ பீஸ்ட் மேன் போனதாக பார்த்ததா சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் டெயில் ட்ரைப்னு ஒரு ட்ரைப் இருக்கும். அதில் இருக்க பீஸ்ட் மேன் போனதாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வாட்டர் டெயில் ட்ரைவா, அவங்களாம் ரொம்ப குட்டியாக, அவங்களாம் அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாமே அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னா ஒயிட் உல்ஃப் ட்ரைவ் இருக்காங்களே, அவனுங்க தான் கஷ்டம் கொடுப்பானுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் பெல்லோப் என்ன சொல்கிறான்னா, ஸ்னோனால் ரொம்பவே ஸ்லோ ஆகிட்டான். அதனால் இந்த இடத்துல நம்ம சீக்கிரமாக கேம்ப் போட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா ஜோன் 13 நம்ம சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி சொல்லும் போது ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக வராங்க. நீங்கள் சீக்கிரமாக போனதுக்கப்புறமா அந்த ஜோன் 13 போய் தேடுங்கன்ற சொல்லி நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி பேட் ஃபீலிங் இருக்குது. பட் பரவாயில்ல, என்னோடய அப்பா ஒரு மிஷன் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நான் இதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு நான் சொல்லி பார்க்கும்போது அந்த வாட்டர் ட்ரைபில் இருக்க அந்த டைல்மேன் பார்த்தீங்கன்னா இந்தாங்க அவங்களுக்கான கிஃப்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம ஹீரோ யங் மாஸ்டர்னு எனக்கு கத்துற மாதிரி கேட்குது. என்னன்னு பார்த்தா என்னாச்சு பெல்லோப்புன்னு கேட்டால் குரூப் 2 காணாமல் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எல்லா ஃபோர்ஸுமே ரெடியாக இருங்க, பெல்லோப் சீக்கிரமாக என்ன சுச்சுவேஷன் சீக்கிரமாக சொல்லு, செகண்ட் குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மெஸ்ஸாக இருக்காங்களே அவங்களுமே அந்த குரூப்பில் தான் இருப்பாங்க. சரின்னு போய் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஒரு இதுவுமே இருக்காது, சுத்தமாக தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. பார்த்தா அங்கே கொஞ்சம் ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கும். இதை பார்த்துட்டு யார் இப்படி பண்ணியிருப்பான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல மாஸ்டர் நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள டேக்கிள் பண்ணி ஆல்ரெடி அட்டாக்குமே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான ப்ரைஸ் அவங்கள பே பண்ண வைப்பேன். ஏன்னா ரன்கண்டோட கையிலேருந்து ஒரு ரத்தம் வந்துருக்குன்னா அதுக்கான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இல்லை எனக்கு புரியல, அவங்க மெஸ்ஸாவை தூக்கிட்டு போயிட்டாங்களா, அப்போ செகண்ட் குரூப்பில் இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. பெல்லோப் நீ பயப்படாத, இந்த பிளட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கொண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம சீக்கிரமாக போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாக நீங்கள் வெஸ்ட் சைடு போங்க, நம்ம இந்த வவுண்டை அதை அடிப்பட்டதெல்லாம் சீக்கிரமாக ட்ரீட் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாக போகணும். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா இவங்க எங்கேயாச்சும் பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அட்டாக் பண்ணியிருக்கானா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஓடுவான். அப்போ வெஸ்ட் சைடு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறான். சரிவா பெல்லோப்புன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெல்லோப் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இது செகண்ட் குரூப் எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது மெஸ்ஸா இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, மெஸ்ஸாவை தூக்கிட்டு போனதே அவனுக்கு தெரியாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல மிரோக்கன் சொல்லி கொடுத்தபடி இந்த ஷேடோ எனர்ஜி நான் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே இருக்க ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடான். லிட்டரலாக யாருனாலையுமே பார்த்தீங்கன்னா சென்ஸ்மே பண்ண முடியல. ஏன்னா அவனோட ஷேடோ எனர்ஜி அந்த மாதிரி. ஷேடோ எனர்ஜி உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷேடோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கிட்டேயுமே இல்லை, நம்மளோட ஜின் அண்ட் கேண்டில் கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். அதுவும் இல்லாமல் ஷேடோ காட் சால்ரேட் இருக்கார் இல்லையா, அவரோட பிளெஸிங்ஸுமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட இன்னுமே பவர்ஃபுல்லாக ஆக முடியுன்ற மாதிரி பழைய கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அந்த பவர் பார்த்தீங்கன்னா அவன் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறான். இப்போ பெல்லோப்புமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அப்படியே வேனிஷ் ஆகி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது மறைஞ்சு அடிக்கிறான். எல்லாருமே ஓகேவா இருக்காங்களான்னு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு பெல்லோப் கிட்ட சொல்கிறான். எல்லாருமே பார்க்குறாங்க. பட் அங்கே குரூப்பெல்லாம் தப்பிச்சாச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸாவை மட்டும் தனியாக கடத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கடுப்பாயிருது. இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, நீங்கள் உங்களோட விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்களோட பேஸ் எங்கே எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இல்லைனா அப்படியே வாயை மூடிட்டு இருங்க, நான் உங்களை அப்படியே கொண்டுருவோன்ற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே கரெக்டாக சொல்கிறேன். என்னோட பேர் ஜின் அண்ட் கேண்டில், என்னோட ஃபேமிலிக்கு மேலே பண்ணுற ப்ராமிஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுவேன். நான் சத்தியமாக ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் நல்ல இதுவாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது
அது அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லிடுறான், நாங்கள் வந்து ரெவல்யூஷனரி குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் தான், ஸோ கிஞ்சலோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, கிஞ்சலோவா? கிஞ்சோலானா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது நான் இறந்து போனதுக்கப்புறம் ஆக்டிவாக இருந்துச்சு அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஏன்னா லைக் அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மெசாக்கராக, அதாவது மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாங்க. லைக் எப்படி சொல்கிறது, வேர்ல்டை வந்து நான் சுத்தம் பண்ண போகிறோம், எல்லா நல்லவங்களுமே வாழணும் அப்படின்ற பேரில் எல்லாரையுமே வந்துட்டு கொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த கிஞ்சோலோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனுன்ற பேரில் எல்லாருமே கொல்ல ஆரம்பித்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அப்போ நீங்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ கிங்டம் ஆஃப் ஜீனில் அந்த கேடட்ஸ், அந்த ரன் கேண்டலோட கேடட்ஸ் வந்து கொள்றது அவங்களோட பிளானான்னு கேட்கும்போது, இல்லை இந்த இடத்துல நான் மட்டும் தான் லோ ரேங்கிங் மெம்பர், எனக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு பேஸ்மே எங்கே இருக்குன்னு தெரியாது, ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், ஸோ அதனால தான் இங்கே வந்து இருக்கும், அதாவது இந்த பீஸ்மேனோட டெரிட்டரி, நான் அதான் சொன்னல இந்த ரிசர்வ் மேன் மாதிரி இருப்பாங்கன்ட்டு, அவன் வந்து இந்த இடத்துல தான் இருப்பாங்க, ஸோ அதனால தான் இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் நான் வந்து கேட்குறேன், மெசாவை எங்கே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, ஸோ எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவனோட கழுத்தை வெட்டி கொண்டுறான் நம்ம ஜின்ரான் கேண்டல். சரி ஓகே, அப்போ மெசாவை வந்து கிட்னாப் தான் பண்ணியிருக்கானுங்க, ஸோ கிட்னாப் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்கும்போது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குன்ற சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்போ நம்ம சீக்கிரமாக வந்து கிளம்புவோம், எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக பீஸ்மேனோட லேண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்லையா அங்கே தான் இருப்பாங்க, சீக்கிரமாக போய் பிடிப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பழைய எபிசோட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க, கடைசி ஒரு எபிசோடாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாச்சும் பார்த்துருவாங்க, அப்போ தான் இது வந்து கொஞ்சம் புரியும். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம பேட்ரியார்க் கொடுத்த ஒரு ஆர்டர், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்போ வந்து சொல்கிறாங்க எல்லாருமே, நீங்கள் வந்து இங்கே இருங்க, நாங்கள் வந்து போகிறோம், ஏன்னா நீங்கள் வந்து லைக் ஃப்யூச்சர் பேட்ரியார்க் ஆக போகிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்க்கு எதுவுமே வந்து த்ரெட் ஆகக்கூடாது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேசுகிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி வந்து நான்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்களாம் ஜஸ்ட் கேடட் தான், நாங்கள் வந்து இந்த மாதிரி மிஷன்ஸில் சாகணுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்லை வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பாக வந்து மிஸ்ஸாக வந்து காப்பாற்றுவேன், லைக் நான் வந்து நான் என்னத்தை வந்து வேண்டிக்கிறேன்னா லைக் நான் ரொம்ப லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்தது ஒரே ஒரு சாப்டர் தான், நம்ம எப்போயுமே யூஸ்வலாக 2 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுவோம், பட் இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப டீட்டெயிலிங்காக லைக் ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருது. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வருமானு தெரியல, பட் நான் வந்து கண்டிப்பாக போட வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா லைக் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ பிடிச்சிருக்குன்றதை விட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுதான் வந்து நம்ம ஸ்டோரியோட அடுத்த டார்கெட்டுக்கான ஒரு பேஸே தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த எபிசோட அவ்வளோ தூரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு சாப்டரு. ஸோ அதனால் இதுக்கு மேலே வரதுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். மெசாவை வந்து கொன்னாங்களா இல்லையா, லைக் அவ்வளோ பிளட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருந்துச்சு இல்லையா, அதுவும் இல்லாமல் அவ்வளோ மட்டும் தூக்கிட்டு போயிருக்கான காரணம் என்ன, ஸோ எல்லாத்தையுமே வந்து வைக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.